ஒரு சிலரிடம் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் நன்றாக இல்லை, செத்து போகலாம் போல இருக்கிறது என்று கூறுவார்கள். ஏன் அப்படி என கேட்டால் 1008 காரணங்களை அடுக்குவார்கள். ஒரே ஒரு காரணம்தான் உண்மை. அது நீ உனது தேகத்தை நான் என்று நம்புவதால் இந்த தேகத்திற்கு அடுத்த விஷயங்களால் நீ பாதிக்கப்படுவதாக எண்ணுகிறாய். இதனால் தேகம் அனுபவிக்கின்ற கஷ்ட நஷ்டங்களுக்கு நீ ஆளாகிறாய். நான் தேகமில்லை என நினைத்தால் இது உள்ளவரை உழைக்க வேண்டும், இதை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பாய். அதே சமயம் தேவையற்றதான விஷயங்களில் ஈடுபட்டு தேவையற்ற இன்னல் பலவற்றை தேடிக்கொள்ள மாட்டாய். தேக அபிமானத்தை விட்டுவிட்டால் நன்றாக இருப்பாய், கவலையே வேண்டாம். வாழ்வைப் போலவே மரணத்தையும் இன்முகத்தோடு ஏற்கும் பக்குவம் வீரர்களுக்கு மட்டுமே உண்டு. அதற்கடுத்து யோகியருக்கு இந்த பக்குவம் உண்டு. மரணம் என்பது வாழ்வின் முடிவல்ல, அது அடுத்த பிறவியின் தொடக்கம். மரணங்கள் சூனியத்தில் முடிவதில்லை. இதை உபநிடத பேருண்மைகள் கூறுகின்றன. சச்சரிதம் 37வது அத்தியாயம் எடுத்து கூறுகிறது. இந்த தேகத்தை நான் என்று நினைத்து கொள்வதால் நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், நான் முடிந்து போவேன் என நினைக்கிறோம். தேகம் அழிந்து போனால் பிறரால் மறக்கப்பட்டு போவதால் இந்த நினைப்பு வருகிறது. உண்மை நிலையே வேறு. கர்ம வினையினால் பிறக்கிறோம். கர்மம் செய்து கொண்டே இருப்பதால் பிறவிச் சூழலில் சிக்கி ஒரு பிறவியில் ஒரு தேகம், மறுபிறவியில் வேறு தேகம் என பிறவிதோறும் தேகத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். இவ்வாறு தேகத்தை மாற்றுகின்ற நிகழ்வைத்தான் நாம் மரணம் என்று கூறுகிறோம். எதுவரை மரணம் இருக்கும் என்றால், நான் என்ற தேகாபிமானம் இருக்கும் வரை இதுவும் நிச்சயமாக இருக்கும். நான் என உடலையும் எனது என நமக்கு உறவல்லாதவற்றை நமது உறவாக நினைத்து வாழ்வதும் தேகாபிமானம். மனிதரானாலும் பொருளாக இருந்தாலும் நமது என நினைப்பதே தேகாபிமானம். பஞ்சபூதத்தாலான தேகம் அழிந்து பழைய நிலைக்கு, அதாவது மண், நீர், காற்று, தீ, வெளி என மாறி போகும்போது, ஆனால் உடலில் தங்கிய ஆன்மா சுவாஸ்வதமாக இருந்து வேறு தேகத்திற்கு தாவும். இதை பகவத்கீதை 8வது அத்தியாயம் கூறுகிறது. பகவான் ரமணர் வசனாமிர்தம் என்ற நூலில் பின்வருமாறு கூறுகின்றார். ஜீவர்கள் உடலை விட்ட பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக மறுபிறவிகள் எடுப்பதுண்டு. ஒரு ஜீவனுக்கு எதுவரை தான் ஒரு தேகம் என்ற நினைவு இருக்கிறதோ அதுவரை ஏதாவது ஒரு ரூபத்தை அபிமானிக்க வேண்டியுள்ளது. நம்மை தொடர்ந்து வரும் தேகாத்ம புத்தியால் இடைவிடாது உருவம் மாற்றாகிய மறுபிறவிகள் தொடர்கின்றன. பிறவிகள் தோறும் பழைய வாசனை கழிவதும் புதியவை புகுவதும் தொடர்கிறது. நான் எனும் தன்மையின் உண்மையை அறியாதவரை இப்படிப்பட்ட முரணான தோற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். சாய்பாபா பலரிடம் பலமுறை தன்னுடைய முற்பிறவிகள் பற்றி கூறியிருக்கிறார். 8 அல்லது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கு, அதாவது ஷீரடியில் இருந்திருக்கிறேன் என்றார். ஷாமாவிடம் 72 ஜென்மங்களாக உன்னை அறிவேன் என்றார். நானா சாந்தோர்கரை வலிய அழைத்து, கடந்த 4 ஜென்மங்களாக நாம் நெருங்கிய தொடர்பு உள்ளவர்கள், இதை நீ அறிய மாட்டாய், நான் அறிவேன் என்றார். கார்னிக் என்ற பக்தரிடம் உன்னை 2000 ஆண்டுகளாக அறிவேன் என்றார். நார்கே என்ற பக்தரை 30 ஜென்மங்களாக அறிவேன் என்றார். புரந்தரே தன்னுடன் பல நூற்றாண்டுகளாக தொடர்பில் உள்ளவர் என்றார். தர்கட் அம்மையாருடன் பல பிறவிகளில் தொடர்வதாக கூறியுள்ளார். தனது பிறந்த நாளொன்றில் தனது தாயார் தான் பிறந்தமைக்காக குதூகலித்ததாகவும் அவளது செயலைக் கண்டு வியந்ததாகவும் பாபா கூறினார். அவள் எப்போது என்னை பெற்றாள்? நான் பெற்றெடுக்கப்பட்டேனா? நான் ஏற்கனவே இருந்து வருபவன் அல்லவா? அவள் எதற்காக இவ்வளவு குதூகலிக்க வேண்டும் என கேட்டதாக பாபாவின் சாசனாமிர்த திருவாய்மொழி என்ற நூலில் நரசிம்ம சுவாமிஜி பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இறப்பென்பது ஒன்றுமில்லை, நாம் பிறப்பதும் இல்லை. ஏற்கனவே இருப்பவர்கள் தோன்றா நிலையிலிருந்து தோன்றிய நிலைக்கும், பிறகு தோன்றிய நிலையிலிருந்து தோன்றாத நிலைக்கும் போகின்றவர்கள். இந்த வாழ்க்கை நிலையற்றது. நம்முடனே தொடர்பு கொள்கின்ற யாரும் யாவும் நமதாக முடியாது. வீணாக கவலைப்படுவது, இன்னல் பலவற்றை ஏற்பது, துன்பத்தில் வாடுவது என உங்களை வருத்திக் கொள்வது அறியாமை. கர்ம வினையின் போக்குக்கு ஏற்பவே இங்கு நீங்கள் ஆடுகின்றீர்கள், அவ்வளவே. இந்த வினையை முடிக்க வேண்டும் என்றால் கடந்த பிறவியின் வாசனைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அவை அழிக்கப்பட வேண்டுமானால் சாது சத்குரு தரிசனங்களும் அவர்கள் தொடர்பும் வேண்டும். அவர் மூலம் மரண பயமே இல்லாத மகேசனின் தொடர்பை பெற்று பயத்தை போக்கிக் கொள்ள முடியும். உங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்வில் எது நடந்தாலும் இறைவா யாவுமே உனது செயல் என்றும், எது வந்தாலும் அதுவும் உன்னாலே என்றும் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உங்களை மாற்றிக்கொண்டு இந்த தேகமும் நான் அல்ல, இதில் வாழ்வதும் நான் அல்ல, நீயே என்று எண்ணிக்கொள்ளுங்கள். தேகத்துடன் இருந்தால் உன்னை கோவிலில் வந்து கும்பிடுவேன், தேகம் போனால் நேரில் வந்து தரிசிப்பேன் என கூறுங்கள். நாம ஜபத்தில் ஈடுபட்டு இந்த பிறவியை நல்லவிதமாக முடிக்க பாடுபடுங்கள். சேர்த்து வைக்கும் யாருக்கும் பலனில்லாமல் போகும் பைசாக்களையும் பொருட்களையும் கோவில் போன்ற அறச்சாலைக்கு எடுத்து கொடுத்து புண்ணியத்தை பெருக்குங்கள். நன்றாக வாழ்வது என்றால் காசு, பணம், கார், பங்களா, மனைவி, மக்கள் என்று வாழ்வது மட்டுமல்லல்ல. தேகாபிமானம் இல்லாமல் எல்லா காலத்திலும் அமைதியாக நிம்மதியாக வாழ பழகுவதுதான். தெய்வம் தருவன எல்லாமே சுகம் என்று எண்ணி வாழ்வதை நன்றாக வாழ்வது. மன இருளை நீக்கி அவன் அருளை நாடி வாழத் தொடங்குங்கள். நன்றாக வாழ்வீர்கள். கவலை வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஓம் சாய்ராம்.